ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். காலை எழுந்தவுடன் முதல் வார்த்தையாக இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லு. அப்படி சொல்லும் பொழுது உன் வீட்டை தேடி கட்டுக்கட்டா பணம் வரும். நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. முக்கியமா நீ வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை வேணும்னு எவ்வளவோ விஷயங்கள் எண்ணங்கள் இருக்கும். அது எல்லாமே உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போகுது. தினமும் அதிகாலை எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரிங்க, காலை எழுந்த உடனே முதல் வார்த்தையா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. முதல் வார்த்தையா நீங்க இதை உச்சரிக்கும் போது வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறப்போகுதுங்க. சவால் வர்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதை நீங்க சொல்லும் பொழுது உங்கள் மனது தானாக பார்த்தீங்கன்னா இலகும். அதாவது கண்களில் கண்ணீர் துளிகள் வரும் அளவிற்கு உங்களுடைய கண் இமைகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படும் அளவிற்கு இந்த ஒரு உச்சரிப்பு, இந்த ஒரு சொல்லில் இருக்கிறது. நீங்க இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றம் நெருங்கி கொண்டது, விட்டது, மாறப்போகிறது. உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு மந்திரத்துல அவ்வளவு சக்தி இருக்கிறது. முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தினமும் காலைல உச்சரிங்க. ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் சொல்றது மூலியமா எந்த ஒரு மாற்றங்களும் அவ்வளவு நடக்கவே இருக்காது. அதை நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க குறைஞ்சது 21 நாட்கள் சொல்லுங்க. அதிகபட்சமா நீங்க 108 நாள் வரைக்கும் சொல்லலாம். ஆனா தொடர்ச்சியா சொல்லணும். நீங்க 21 நாளுக்கு தொடர்ச்சியா சொல்லிருங்க. அதன் பிறகு நீங்க ஒரு நாள் விட்டா கூட பெரிய அளவு உங்களுக்கு எதுவும் மாறாது. ஆனா 21 நாட்கள் கூட உங்களால தொடர்ச்சியா சொல்ல முடியலன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஆகாதுங்க. அதனால நீங்க தினமும் மறக்காம ஞாபகம் வச்சு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு சில காரியங்களுக்கு வெளியே சென்றுட்டேங்க, மறந்துட்டேங்க, அப்படி செஞ்சு ஆயிடுச்சுங்க, எப்படி ஆயிடுச்சுங்கன்னு காரணங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா தினமும் காலை எழுந்தோடனே சொல்லணும். நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே காலையில மைண்ட் செட் என்ன செய்யணும், என்ன இருக்கணும் அப்படின்ற எண்ணத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த நாள் அப்படியே ஓடிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஞாபகம், ஐயோ அதை சொல்ல மறந்துட்டோமே அப்படின்ற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அதனால எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொண்டு இதை மட்டும் தினமும் காலையில் எழுந்து உடனே சொல்லுங்க. காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு வார்த்தையை சொல்றது மூலியமா முதல் வார்த்தையா, அதாவது அதற்கு முன்பு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்க கூடாது. முதல் வார்த்தையாவே இதை சொல்லிடுங்க. இதை உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்க. முக்கியமா இதை சொல்றதுக்கு பூஜை, விரதம், குளிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க எந்திரிச்ச உடனே உங்க உள்ளங்கையை பாருங்க. நீங்க பெட்ஷீட்ல உட்கார்ந்துகிட்டே உங்களோட உள்ளங்கையை பாருங்க. பார்த்துக்கிட்டே சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் போதுமா அத்தனை பேரோட வாழ்க்கை, உங்களோட குடும்பத்துக்குரிய அவ்வளவு நபர்களுடைய வாழ்க்கையும் மாறி நினைச்சபடியான செல்வமும் சரி, பிரச்சனைகள் இருந்து சரியும் தீர்வு கிடைக்க போகிறது. அப்பேற்பட்ட முக்கியமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்று நான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் இதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓம் கோவிந்தா போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி அப்படின்னு தினமும் 3 முறைன்னு நீங்க இதை 21 நாளுக்கு சொல்லிட்டு வரலாம். அதிகபட்சமா 108 நாளுக்கு சொல்லலாம். வருடம் அதுவும் நீங்க காலை எழுந்து இந்த காலை பொழுதுல நம்ம எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் சரி, அது நமக்கு பல மாற்றத்தையும் பல நன்மைகளையும் ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட காலை பொழுதுல நீங்க ஒரு சில தெய்வத்தை நினைச்சு, இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு, இல்ல உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நீங்க இதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்களாக பல புண்ணியங்கள் செஞ்சவர்களால் மட்டுமே சொல்ல முடிஞ்ச மந்திரம். உங்களால இது சொல்ல முடியுதுன்னா நீங்க எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருப்பீங்க. முக்கியமா உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்க இதை தினமும் சொல்லிவாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள் நடக்காம தள்ளி தள்ள போற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். முக்கியமா இந்த ஸ்லோகத்தை சொல்றீங்க அப்படின்ற போது பூஜை பண்ணணும், விரதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே எதுவுமே இல்லைங்க. நீங்க குளிக்க கூட வேணாம். நீங்க காலையில எந்திரிச்சோடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து அல்லது கண்கள் மூடி உங்களோட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா இதை நீங்க தினமும் சொல்லி வாங்க. ஒரு நாள் கூட சொல்லாம விட்டுறாதீங்க. குறைஞ்சது 21 நாள்னு இதை சொல்லிட்டு வாங்க. இந்த 21 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு சொல்லிட்டு வர்றது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். முக்கியமா கர்ம வினைகள் கூட இதனால நீங்கும். இதுல அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது. அந்த 2 வரி மந்திரம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ராமா ராமான்னு சொல்லுங்க. இந்த ராமா ராமான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்திலுமே உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் தீர்த்து வைக்கும். ராமா ராமான்னு சொல்லும் போது நம்ம எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு துணையா இருப்பாங்க. இந்த ராமா ராமான்னு நீங்க சொல்லிவாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் முடிவாக வந்து அமையும். முக்கியமா நிறைய நபர்கள் வாழ்க்கையில இந்த ராமா ராமான்னு விஷயம் தெரிஞ்சிருந்தும் அவங்களால சொல்ல முடியாது. காரணம் அவங்களுக்கு தெரியும்
இதெல்லாம் சொன்னா நல்லது நடக்கணும், ஆனா சொல்ல மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க சொல்லிட்டு வாங்க. தாராளமா இந்த ராமா ராமான்னு சொல்லிட்டு வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கையில பிரிவுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ராமா ராமான்னு சொன்னா எல்லாமே மாறுமான்னு கேட்கக்கூடிய நீங்கள் ஒரு நாள் சொல்லி பாருங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நிறைய நபர்கள் காலை எழுந்தோனையுமே மந்திரம் சொல்லணுமா, அது சொல்லணுமாலாம் யோசிக்கவே கிடையாது. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு அந்த நாளை தொடங்கிடுவாங்க. ஆனா நம்பிக்கையுடன் சொல்லிட்டு வரவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் மாறி இருக்கு. தேடி வரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமா இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுவதற்கு காலை எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணியிருக்கணும், விரதம் இருக்கணும், குளித்திருக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமே இல்லைங்க. நீங்க முழு மனதோட, அதாவது காலை பொழுதுல எழுப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ முழு மனதோடு இந்த ஒரு வார்த்தையை 21 முறை சொல்லணும். இதற்கு முன்பு நம்ம பார்த்த பரிகாரங்கள் எல்லாமே 3 முறையிலே முடிஞ்சிடும். அதிகபட்சமா 9 முறையோட முடிஞ்சிடும். ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க 21 முறை சரியாக சொல்ல வேண்டும். அப்படி 21 முறை இதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சவால் விடுக்கும் அளவிற்கு செல்வமானது உங்களை தேடி வரும். முக்கியமா இதை செய்வதற்கு பூஜை விரதம் எதுவுமே இருக்க தேவையில்லையே. நீங்க குளிக்க கூட வேண்டாம். நீங்கள் நினைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல நடக்க போயிருங்க. அந்த அளவுக்கு இதுல சக்தி இருக்கிறது. அதனால முழு மனதோடு நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் என அனைத்திற்கும் மிக எளிமையாக தீர்வையும் உங்கள் வாழ்க்கையிலுடைய லட்சியத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடுங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம எந்த ஒரு பயனுள்ள தகவல்கள் போடும் பொழுதும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷனாக வரும். அதை எடுத்து நீங்கள் அந்த பயனுள்ள தகவலை அப்போதே செய்து பார்த்து அதனுடைய முழு பலனையும் பெற முடியும். நீங்கள் காலை எழுந்த உடனே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோம். இந்த ஒரு விஷயத்த காலை எழுந்த உடனே நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வங்களுடைய போட்டோ இருந்துச்சுன்னா அது முன்பாக கூட உட்கார்ந்து கூட்டு சொல்லலாம். இதை நீங்க 21 முறை சொல்ல போறீங்க. அதனால சரியாக நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாமே நீங்க இதை மனசுல நினைச்சுக்கிட்டு இதையும் 21 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. அது போதும், அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். அந்த மந்திரம் இதாங்க, வார்த்தை இதுதாங்க. அம் பகவ, அம் பகவ, அம் பகவ, அம் பகவ, அம் பகவ அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த நீங்க 21 முறை சொல்லுங்க. காலையில எழுந்துச்சுனையுமே சொல்லுங்க. நேரம் தாமதமாக்காம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே சொல்லிடுங்க. ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரத்துலாம் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில பட்டுவா இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் தீர்வை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுபட்டு வெளியே வருவதற்கும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு கிடைப்பதற்கும் நீங்க காலை பொழுதுல எஞ்சி சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான். அந்த ஒரு மந்திரம் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிற்பேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருக்கட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே கொண்டே வரும். நீங்கள் காலை பொழுது எந்திரிக்கிறீங்க, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் 4 மணி, 5 மணி, 6 மணின்னு நீங்க அந்த டைம்ல எழுந்தோடனே இதை சொல்லணும். நிறைய நபர்கள்லாம் 9 மணி 10 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறீங்க. அதை முற்றிலும் தவிர்த்துருங்க. அது நல்லதுக்கல்ல. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில் எந்திரிச்சு இந்த சுலோகத்தை சொல்றதுனாலதான் முழு பலனும் கிடைக்கும். நிறைய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தான் நைட் ஊட்டி போயிடுவோமே, எங்களுக்கு பகல் எப்படின்னு இரவு எப்படின்ற மாறும், முக்கியமா நாங்க தூங்க மாட்டோமே அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கும். நீங்க அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய, அதாவது பாத்தீங்கன்னா சுழற்சி முறையை மாற்றுங்க. நீங்க பகல் நேரத்துல வேலைக்கு போறதும் இரவுல வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வாங்க. ஏன்னா அப்படின்னா தான் மகாலட்சுமியோட அம்சமும் உங்கள் வீட்டுக்குள்ள பொருந்தும். அந்த ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துங்க. ஏற்படுத்த முடியல அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா அதற்கேற்றால் போல் இருக்கக்கூடிய வேலைகளை தேட ஆரம்பிங்க. அப்படிதான் நல்லது நடக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரணும். அதாவது சொல்ல வேண்டிய மந்திரம் என்னவென்று பார்ப்போம். சரியா இதை நீங்க காலையில பொழுதுல எஞ்சி சொல்லணும். முக்கியமா இதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க குளிக்க போகணும். ஏன்னா நிறைய நபர்கள் பெரியவர்களா இருப்பாங்க, அவங்களால குளிக்க போக முடியாது காலங்காலத்துல எழுந்துச்சு இந்த குளிரெல்லாம். ஸோ இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மனசுல பக்தியை மட்டும் கொண்டு வந்தா போதும். முக்கியமா நீங்க பூஜை எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காலை பொழுது எழுந்துச்சு பூஜை பண்ணி விரதம் இருந்து நீங்க பண்றதுக்கு ரொம்ப நாளை ஆயிடும். அதனால நீங்க பூஜை விரதம்னு எதுவுமே இருக்க வேணாம். மனசுல பக்தி இருந்தா மட்டும் போதும். முழுமையான பக்தி இருந்துட்டு உங்களுடைய உள்ளங்கையை பாருங்க. உங்களுடைய உள்ளங்கையில முப்பெரும் கடவுள்கள் இருக்கிறாங்க. அதுவும் முப்பாசி பெருக்கக்கூடிய கடவுள்கள் இருக்காங்க. உங்க உள்ளங்கையை பார்த்து நீங்க சொல்லுங்க,
அம் பகவ, அம் பகவ, அம் பகவன். இது உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில கூடிய கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க. எதாயினும் உங்களுடைய வாழ்க்கையில அன்று நடக்கக்கூடிய சக்தி இதுல இருக்கிறது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை என்று தினமும் நீங்கள் உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய கஷ்டத்திற்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். முழுமையான நம்பிக்கையோட நீங்க இதை சொல்லிவாங்க. அதாவது மந்திரத்தை காலை பொழுது எழுந்துச்சு நல்லது நடக்கும், உங்களுடைய தலையெழுத்து மாறும், உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது இல்ல நடந்தும் நடக்காம போய்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் தீர்வு கிடைச்சி நல்லபடியா உங்களுடைய வாழ்க்கையை அமையும். முழுமையான நம்பிக்கையோடு சொல்லிவாங்க. நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.